ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் பூரி சன்னா மசாலா செய்யலாம் வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளி, இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்ட பிறகு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு வேக வச்ச கொண்டைக்கடலையும் தண்ணியுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கொண்டைக்கடலையை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்து உப்பு போட்டு ஒரு மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா திக்காகி சூப்பரான வந்து பூரி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.